பல்லாயிரம் ஆண்டுகால இயற்கை தேர்வினால் உருவாகி எண்ணிலடங்கா உயிரினங்களுக்கு இன்றும் வாழ்விடமாய் தமிழ்நாட்டில் எஞ்சியிருக்கும் முக்கிய கடற்கரை சூழல் மண்டலங்களில் ஒன்று நெம்மேலி ஈரநிலம். நீர்நிலையின் தரையுள் வாழும் உயிரினங்கள் தொடங்கி மீன்கள், தாவரங்கள், பறவைகள், இந்த சூழலோடு வாழ்வை பின்னிக் கொண்டிருக்கும் மீனவ சமூகம் என எண்ணிலடங்கா உயிரினங்களை இந்த நிலம் தாங்கி நிற்கிறது. பொதுவாக ஈரநிலங்கள் காடுகளை விட அதிகமாக கரியமில வாயுவை உறிஞ்சி தக்க வைப்பதால் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதிலும் நெம்மேலி ஒரு இன்றியமையாத அரண். சென்னைக்கு தெற்கே செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் அருகே முட்டுக்காட்டில் தொடங்கி மாமல்லபுரம் அருகே கொக்கிலமேடு வரை 26 கிலோமீட்டருக்கு நீள்கிறது நெம்மேலி ஈரநிலம். 8000 ஏக்கர்களுக்கு மேல் பறந்து விரிந்திருக்கும் இந்த நிலப்பரப்பிற்கு சங்கிலி தொடர் ஏரிகளின் வழியாக மேற்கிலிருந்து மழைநீர் வந்தடைகிறது. கிழக்கே வங்காள விரிகுடாவிலிருந்து கடல் ஓதத்தால் முட்டுக்காடு கழிமுகம் வாயிலாக நெம்மேலி வரையிலும் கொக்கிலமேடு கழிமுகம் வாயிலாக மாமல்லபுரம் வரையிலும் கடல் நீர் உள்நுழைந்து மீண்டும் வெளியேறுகிறது. இந்த ஓதங்களே இந்நிலத்தின் உயிர்களின் இதய துடிப்பு. கழிமுகங்கள் அருகே அலையாத்தி காடுகள், ஆழம் குறைந்த சதுப்பு நிலம், நீண்ட மண்திட்டுகள், உவர் சதுப்பு நிலம், பரந்த புல்வெளி, மேலும் மனிதர்களால் உருமாற்றப்பட்ட உப்பளங்கள் மற்றும் பக்கிங்காம் கால்வாய் என பல வாழ்விடங்களை கொண்டுள்ளது நெம்மேலி. இவ்வாழ்விடங்கள் பருவங்கள், மழை அளவு, அன்றாட கடல் ஓதங்களுக்கேற்ப தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்க அதற்கேற்ப பல்லுயிர்களின் இருப்பும் மாறிக்கொண்டே இருக்கும். வலசை பறவைகளுக்கு அடைக்கலம், உள்ளூர் பறவைகளுக்கு அடைகாக்கும் களம் என பல பறவைகளின் வாழ்விற்கு இன்றியமையாதது நெம்மேலி. இதுவரை 237 வகை பறவை இனங்கள் இங்கு பதிவாகி இருப்பதும் வலசை காலங்களில் 1,00,000 பறவைகள் வரை வலசை வருவதும் நெம்மேலி ஈரநிலம் ஒரு முக்கியமான இடைநிறுத்த வாழ்விடம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மேலும் அழிவின் விளிம்பில் உள்ள பெரிய உள்ளான், வளைமூக்கு உள்ளான், பூனை பருந்துகள் போன்ற பறவைகளும் இங்கு வாழ்வது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு தங்கள் இடப்பெயர்வு சுழற்சியை தள்ளிப்போட்ட பெரிய பூனாரைகள் இப்பகுதியிலேயே தங்கியிருந்தது நெம்மேலி ஈரநிலத்தின் செறிவான உணவு ஆதாரத்திற்கும் சூழலியல் செழுமைக்கும் சான்றாக அமைகிறது. பறவைகளின் இப்பெரும் அணிவகுப்பை தாண்டி ஓதத்தின் தாளத்தில் கடலிலிருந்து உள்நுழையும் சிறு இறால்களும் நண்டுகளும் இங்கே வளர்ந்து மீண்டும் கடலுக்கு திரும்பும். மேலும் பூச்சியுண்ணும் தாவரமான பனிப்பூண்டு, உவர்நிலத்தில் அதிகம் வளரும் உவர்கீரை உட்பட பல வகையான தாவர இனங்களும் இந்நிலத்தை வாழ்விடமாக கொண்டுள்ளன. இவற்றின் நடுவே தலைமுறையாக பறவைகளோடும் பிற உயிரிகளோடும் பின்னி பிணைந்த ஒரு வாழ்வியலை நெம்மேலி ஈரநிலம் சுமந்து நிற்கிறது. நெய்தல் திணையை சார்ந்த 16 மீனவ கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பல நூற்றாண்டுகளாக இந்நிலத்தோடு ஒன்றி வாழ்ந்து வருகின்றனர். வெறும் கையால் ஈரமண்ணை தடவி அதனுள் ஒளிந்துள்ள இறால்களை லாவகமாக பிடிக்கும் இருளர் பழங்குடி மக்கள் கடல் ஓதத்தின் ஏற்றத்தாழ்வுகளை அறிந்து எந்த நேரத்தில் எந்த உயிரினம் எங்கு இருக்கும் என்பதை உணரக் கற்றவர்கள். பிடித்து வரும் நண்டுகளையும் இறால்களையும் சுத்தப்படுத்துதல், தரம் பிரித்து சந்தைக்கான மதிப்பு கூட்டுதல் என இங்குள்ள பெண்களின் உழைப்பு அளப்பரியது. இச்சதுப்பு நிலத்தின் உவர்ப்புக்கு இவர்களின் வியர்வையும் ஒரு பங்காகும். புயல்களும் வெள்ளங்களும் கடல்மட்ட உயர்வும் தீவிரமடைந்து வர காலநிலை மாற்றம் இன்று ஒரு அச்சுறுத்தல் மட்டுமல்ல, அது ஒரு கசப்பான யதார்த்தம். அதிகரிக்கும் கடல் சீற்றங்களின் கடல் நீரையும் பெருமழை காலங்களின் வெள்ளத்தையும் தன்னுள் உள்வாங்கி பரப்பி சுற்றியுள்ள பல ஊர்களில் வாழும் மக்களை பாதுகாக்கும் இயற்கை அரணாக நெம்மேலி நிற்கிறது.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகால இந்த இயற்கை சமநிலை இன்று அரசின் புதிய திட்டம் ஒன்றினால் சிதைந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் இந்நிலத்தை வெற்றுப்பரப்பாக கருதி அதை நன்னீர் தேக்கமாக்க துடிக்கும் பொறியியல் கணக்கீடுகள், மறுபுறம் இந்நிலத்தின் தன்மை மாறினால் இற்றுப்போகும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் வாழ்வாதாரம். நெம்மேலியின் ஓதத்தை ஒதுக்கி உருவாக்கப்படும் மாமல்லன் நன்னீர் தேக்கம் பலருக்கும் பயனுள்ளதாக தெரியும் குடிநீருக்கான திட்டம் அல்ல. இது பல்லாயிரம் ஆண்டுகால பரிணாமத்தை மீளாத வகையில் அளிக்கும் செயற்பாடு. தினம் இருமுறை துடிக்கும் இந்நிலத்தின் இதயம் நிற்கும். வலசை வரும் ஆயிரக்கணக்கான பறவைகளின் வரவு முற்றிலுமாக முடங்கும். மண்ணை தடவி இறால் தேடும் அந்த கரங்களுக்கு இந்த நிலம் இனி எதையும் தராது. நெம்மேலியை காக்கும் தீர்வு இந்நிலத்தை அதன் இயல்போடு விட்டு விடுவது மட்டுமல்ல, இதை பாதுகாக்கப்பட்ட ஈரநிலமாக அறிவித்து பின்னர் செங்கல்பட்டு மாவட்டத்தின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக உயர்த்துவது. நெம்மேலி பாதுகாக்கப்பட்டால் இந்த ஈரநிலம் இன்னும் பல தலைமுறை மீனவர்களின் கைகளில் வாழும். இந்த மண் இன்னும் பல நூறு ஆண்டுகள் பறவைகளை வரவேற்கும். இந்த நிலம் சுற்றியுள்ள ஊர்களை காக்கும் இயற்கை அரணாக நிலைத்திருக்கும். நாம் ஒரு நன்னீர் தேக்கத்தை பெறப்போகிறோமா அல்லது ஒரு முழுமையான சமூக சூழலியல் பிணைப்பை இழக்கப் போகிறோமா? நெய்தல் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக பரிணமித்து வந்த ஒரு தனிப்பட்ட நிலப்பகுதி. இது கடலையும் நிலத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த இடம் நம்ம பார்க்க வேண்டியது, இது கடல் தண்ணி இருந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம். புயல் காலத்துல கடலோட சீற்றம் அதிகமா இருக்கும்போது அந்த தண்ணி உள்ள நிக்கிறதுக்கான ஒரு இடம். இந்த இடம் இல்லாத பட்சத்துல முகத்வாரம் வழியா கடல் தண்ணி நிலத்துக்குள்ள போறதுக்கான ஒரு சூழல் உருவாக்கப்படும். One of the most fragile parts of the country, not just Tamil Nadu. East Coast is designated as a very vulnerable zone to climate change, a complex in and around Nemmeli. It is a combination of both man-made and natural systems. But they work in sync. They work in sync because they have been in existence for hundreds of years. The reason why for now all this will be lost என்றதுக்கு சந்தேகமே கிடையாது. நெய்தலத்தில் இருக்கிற ஒரு குறிப்பா இருக்கிற தாவர பண்டமும் சரி, பலவிதமான தாவரங்கள், இது ரெண்டுத்தையும் சேர்க்கிற இடம் சொன்னேன். அது உப்பு கலந்த நிலத்தில் வளர தாவரம் வளரும், தண்ணீர் வளர்த்துல தாவரம் வரும், தண்ணீர் வளர தாவரம் வரும், நீர் தாவரமும் இருக்கும். ஸோ இந்த 3 வகையான தாவரம் அந்த இடத்துல இருக்கின்றது. நீங்க திடீர்னு அந்த இடத்த மாத்தி ஒரு ஏரியாவுக்கு போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சூழல் விபத்தாக முடியும். 2016-17 இருந்து நான் இந்த பறவை கணக்கெடுப்பு, ஏசியன் வாட்டர்ஃபால் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த திருப்பூர் நெம்மேலி ரோட்ல நின்று என்ன ஆரம்பிச்சோம்னா கண்ணுல இருந்து தண்ணி வரும். அவ்வளோ இருக்கும் அந்த அனல் அடிக்கிற ஒரு தண்ணியில. பேர்ட் மைக்ரேஷன் வானத்துல நடக்குதுன்னா இங்க ஃபிஷ் மைக்ரேஷன், மரீன் ஆர்கானிசம் மைக்ரேஷன், ஆனட்ரோமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கடல்ல ஒரு பெரிய இடத்துல இருந்து எல்லாம் இங்க ஒன்றிணைந்து உள்ள இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு இடம். பொடி குஞ்சுல இருந்து இங்க பார்த்துதான் கடலுக்கு போவோம். எறா பிடிக்கிறதே கடல்ல இங்க பார்த்துதான். கடல்ல எறா பிடிப்பான், மீன் பிடிப்பான், எல்லாமே நண்டுல இருந்து எல்லாமே கடல்ல பிடிக்கிற பொருள் ஒரு மேக்சிமம் ஒரு பாதி பொருள் இங்கிருந்து உருவாகி போற பொருள் தான் கடலுக்கு. This also exists on the public domain. eBird டேட்டாவா இருக்கட்டும், மற்ற வகையான சயின்டிபிக் பேப்பர்ஸா இருக்கட்டும். How come all this is not going into decision making என்ற பெரிய கேள்வி இங்க இருக்கு. இந்த நெம்மேலி சதுப்பு நிலமானது பள்ளிக்கண்ணை எப்படி ஒரு வெள்ளநீர் வடிகாலா இருக்கு, அதே மாதிரி இனி வளரும் தென் சென்னைக்கு இது வெள்ளநீர் வடிகாலா இருக்க போகுது. ஒவ்வொரு நீர் சதுப்பு நிலத்தை நன்னீர் தேக்கமாக மாற்றுவது மூலமா அங்கு ஏற்கனவே ஒரு கிளைமேட் ரெசிலென்டா இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை முற்றிலுமே உருமாற்றி கிளைமேட் சேஞ்சில் காலநிலை மாற்றத்துக்கான பல பிரச்சனைகள் உண்டாக்குவதற்கான ஒரு திட்டமாக இது பார்க்கப்படுது. நீர் தேவை இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு நீர் தேவையை சமாளிக்க இதுதான் வழியா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 1000 மேல்களை பாழடித்து விட்டு அந்த எல்லா ஏரியே இல்லாத ஏரியை வரக்கூடாத இடத்துல போய் ஏரி ஏற்படுத்துறது எந்த வகையிலையும் புத்திசாலித்தனமான காரியமாக எனக்கு தோன்றவில்லை. எப்போ நல்ல தண்ணியும் கடல் தண்ணியும் தொடர்ந்து ஒரு உவர்நீர் பரப்புல கொண்டே இருக்கிறதோ அது வரதான் அந்த உவர்நீர் பரப்புல போதுமான மீன் வளம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கற்பகத்தருவை போல இருக்கக்கூடிய அட்சய பாத்திரத்தை போல இருக்கக்கூடிய நெம்மேலி ஆத்த இந்த மாதிரி அணை போட்டு தடுக்கிறதும் கடல் தண்ணியை உள்ள வர விடாம தடுக்கிறதும் இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சாவு மணி அடிப்பதற்கு சரியாக இருக்கும். ஆற்றுல யாரா பிடிக்கிறது, நண்டு பிடிக்கிறது எல்லாம் அதில் தான். அது மாதிரி ஆற்றுனா ஒரு கையில யாரும் பிடிக்க முடியாது, எனக்கு ஒரு நண்டும் பண்ண முடியாது.
அந்த வருமானம் வச்சுதான் பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. அதுலதான் பொண்ணே கட்டிப்போம். பிள்ளைக்கு அதுலதான் வேலை செய்யும். இப்ப அதுவே இல்லாத போது நாங்க என்ன எங்களுக்கு அந்த அணையே எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு அது எங்களுக்கு போயிடுச்சுன்னா எத்தனை குடும்பம் எங்களுக்கு நாங்க சாவுமே எங்களுக்கு தெரியாது. பாதுகாப்போம். மீனவர் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்போம்.